வாழ்க்கை வாழ்க்கை இன்பமடா, வாழ்வது அவரவர் கையிலடா. சரி 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 சகக சகக சமகசா. அப்பா வந்தா திட்டுவாரு, நாளைக்கு வந்து விளையாண்டுக்கலாம் வா. சரி வா. மணிலால், மணிலால் டிஃபன் கொண்டு வாங்க. என்ன டிஃபன் கொண்டு வராமறீங்க? என்ன மணிலால்? என்ன? நாங்க பாட்ல கேட்டுட்டே இருக்கோம், நீங்க பாட்ல பேசாம வந்துட்டு போயிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு டிஃபன் கிடையாது, டிஃபன் கொடுக்க கூடாதுன்னு சீதாமா சொல்லிருக்காங்க. சீதாவா சொன்னா? ஆமா. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு டிஃபன் வேணும். முடியாது 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 முடியாது. என்ன சொல்றீங்க? சீதா, மணிலால் எங்களுக்கு டிஃபன் தர மாட்டேங்கிறாரு. கேட்டா நீ தான் தர வேணாம்னு சொன்னியாமே, சொன்னியா? ஆமா. எதுக்கு சொன்ன? ஸ்கூல்ல இருந்து வந்ததும் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? யூனிஃபார்ம் மாத்திட்டு வந்து ஹோம்வொர்க் பண்ணுங்கன்னு சொன்னேனா இல்லையா? ஆமா. பண்ணீங்களா? இல்ல. நான் உங்களுக்கு அதிகமா செல்லம் கொடுக்கறதுனால தானே என் பேச்சை கேட்காம போய் விளையாடிட்டு வந்திருக்கீங்க. ஹோம்வொர்க் பண்ணல, இன்னைக்கு உங்களுக்கு டிஃபன் கிடையாது. எனக்கு இல்லையா? அவளுக்கு மட்டும் ஒரு கிளாஸ் பால் கொடுங்க. பால் மட்டும் தானா? அதுவே அதிகம். மேடம், பால் இங்க கொடுக்கட்டுமா இல்ல ரூம் கொண்டு கொடுக்கட்டுமா? சுஜாதா, கார்த்திக் தருவீங்களா? புஸ்கு புஸ்கு, உனக்கு மட்டும் தான் கொடுக்க சொல்றாங்க, உனக்கு மட்டும் தான் தருவேன். நான் நிப்பா. என்ன டிப்பா? நீப்பா 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 நீப்பா. அப்பா, நான் கிளம்புறேன்பா. சரிம்மா, நாளைக்கு சீக்கிரம் வந்துருமா, ஏன்னா அந்த வாண்டுகளை என்னால சமாளிக்கவே முடியாது. சரிப்பா. டேய் டேய், சீதா ஏன் இப்படி கோச்சுக்கிட்டு போகுது தெரியுமா? நீங்க 3 பேரும் ஒழுங்கா படிக்காதனால தான். சாப்பிட்டாச்சா? சீதா மயிலாக்கு டிஃபன் கொடுக்கலாம்னு சொல்லிட்டா. அப்படியா? வெரி குட் வெரி குட். 3 பேரும் வயிறு நிறைய தண்ணி குடிச்சிட்டு போய் படுத்து தூங்குங்க. ஒரு நாள் சாப்பிடலன்னா உடம்புக்கு ஒன்றும் ஆகாது. டேய், உன் உடம்பு இழைக்கும். என்ன மூஞ்சிலாம் வாடின மாதிரி இருக்கு? ஹோம்வொர்க் எல்லாம் முடிச்சாச்சா? இப்பதான்பா சீதா பாடம் சொல்லி கொடுத்துட்டு போச்சு. அப்படியா? டின்னர் சாப்பிட்டீங்களா? நான் டின்னர் கொடுக்கல முதலாளி. ஏன்? இல்ல, இவங்க ஹோம்வொர்க் பண்ணாம கிரிக்கெட் விளையாட போனனால சீதாமா டின்னர் கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. என்னது? அப்படி சொல்றதுக்கு அவ யாரு? அப்பா, நீ இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கீங்களா? அப்ப சரியில்லைப்பா, அவ சரியில்லை. அவ என்னைக்கு போய் இழுத்து போட்டாலும் அன்னில இருந்து அவ மேல இருந்த மரியாதை எனக்கு போயிடுச்சு. அவ சொல்றான்னா நீங்களாம் சாப்பிடாம இருப்பீங்களா? அப்பா, அவ ரொம்ப லிமிட் தாண்டி போறா சொல்லிட்டேன். சீதா இவங்களுக்கு டீச்சர், இவங்க ஏதாவது தப்பு பண்ணா பனிஷ்மெண்ட் கொடுத்து தான் ஆகணும். பனிஷ்மெண்ட்னா பட்னி போடுறதா? மணிலால், வெறும் வயத்தோட அவங்க எல்லாம் படுக்க வைக்க கூடாது. போய் டிஃபன் கொண்டு வா. சரி வா. சாரி டாடி, சீதா சொல்ல நாங்க சாப்பிட மாட்டோம். சீதா பைத்தியம் பிடிச்சிட்டு இது உருப்படாது. கெட்டு போங்க. லால், பிரீஃப் கேஸ் எடுத்துட்டு வா. வரையா இல்லையா, சீதாமா வீட்டுல ஒரு மாமி இருக்காங்களா, அவங்க மருந்து கேட்டாங்களா, அதை வாங்கிட்டு வந்தேன். அதை வாங்காமே போயிட்டாங்க. நான் எதுக்கு போட்டெல்லாம் கொடுக்குறேன்? மருந்து விட்டுட்டு போயிடுச்சே.
டிரைவர் வேற இந்த நேரத்துல இல்ல. பசங்களா தயவு செஞ்சு கேட்டா பண்ணாம ஒழுங்கா சாப்பிட்டு படுத்துவங்க. நான் போய் மருந்து குடிச்சிட்டு வந்துடுறேன். என்ன பசங்க நீங்க? சீதா, ஏன் ரொம்ப டயர்டா இருக்கே? இல்ல மாமி. காத்தால வேலைக்கு போறச்சே மருந்து வாங்கிட்டு வர சொன்னேனே, வாங்கிட்டு வந்தியா? ஷோ, வாங்கின மாமி. மருந்து அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். வேண்டாம் வேண்டாம், எதுக்காக இந்நேரத்துல போயிண்டு? காத்தால பாத்துக்கலாம். ஆமா சீதா, எப்பவும் எதையும் மறக்க மாட்டேன். இன்னைக்கு என்னாச்சு உனக்கு? ஒண்ணும் இல்ல மாமி. பசங்க ஹோம்ஒர்க் பண்ணாம விளையாடிட்டே இருந்தாங்க. 2-3 தடவை சொல்லி பார்த்தேன், அவங்க கேட்கல. எனக்கும் அவங்க ஹோம்ஒர்க் பண்ற வரைக்கும் சாப்பிட்றதுக்கு எதுவும் கொடுக்க வேண்டாம்னு மணிலால் கிட்ட சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். இவ்வளவுதானே, இதுக்காக ஏன் வருத்தப்பட்டு இருக்க? இல்ல மாமி, மணிலால் டிஃபன் கொடுத்தாலும் பசங்க சாப்பிட மாட்டாங்க. அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையான்னு தெரியல. அந்த சின்ன வேற நான் ஊட்டி விட்டாதான் சாப்பிடுவா. இது அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா நான் அதிக பிரசங்கித்தனமா உரிமை எடுத்துக்கிறேன்னு அவர் நினைப்பாரோ என்னவோ. நீ சொல்றதுல ஒரு தப்பும் இல்லை. அந்த குழந்தைங்க பரீட்சையில நல்லா மார்க் வாங்கணுங்கிறதுக்காக நீ தினமும் ஒரு பொழுது விரதம் இருக்க. அப்படி இருக்குச்சே, அந்த குழந்தைங்க உன் பேச்ச கேட்கலன்னா செத்த வருத்தமா தான் இருக்கும். அதுக்காக உன் மனசை போட்டு குழப்பிக்காதே. அப்புறம் உன் உடம்புக்கு ஏதாவது வரப்போறது. போய் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடு. எங்கய்யா போயிட்டீங்க? ஏன் இவ்வளவு லேட்டு? உங்களை பார்க்காம குழந்தைங்களா எவ்வளவு தவிச்சு போயிட்டாங்க தெரியுமா? எனக்காக ஏன்டா வெயிட் பண்றீங்க? இவனா இங்க வா. இந்த மருந்து பாட்டில கொஞ்சம் ஜாக்கிரதையா வை. சீதா காலையில வந்து கொடுத்துரு. இதை கொடுக்கத்தானே இவ்வளவு தூரம் போனீங்க? கொடுத்துட்டு வந்துருக்க வேண்டியதானே? கொடுக்கலாம் தான்ப்பா போனேன். அந்த மாமியும் சீதாவும் ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதை கேட்டது ஒரு மாதிரி இருந்து அப்படியே விட்டேன். ஏன்பா பசங்க சாப்பிட்டாங்களா? சீதாம்மா சொல்லிட்டாங்க சாப்பிடவே மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க. சரி 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 விடு. ஒருவேளை சாப்பிடலன்னா ஒன்றும் ஆகாது. தப்பே கிடையாது. பட்டு கிடக்கணும். நீங்க 3 பேரும் பண்ண தப்புக்காக சீதா உங்களை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிருக்கல. இப்ப உங்களுக்காக அவ அங்க சாப்பிடாம உட்காந்துருக்கா தெரியுமா? சீதாம்மா எதுக்கு சாப்பிடாம இருக்காங்க? அதான்டா அவ உயர்ந்த குணம். நம்ம வீட்டு குழந்தைங்க நல்லா படிக்கணும், நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தினம் ஒரு வேளை விரதம் இருக்காடா. இது வரைக்கும் வந்தாங்களே டீச்சருங்க, ஐயோ எல்லாம் சாப்பிட்றதுக்கும் சம்பளம் வாங்கிறதுக்கும் தான். எல்லாம் கடமைக்காக வேலை செஞ்சாங்க. ஆனா சீதா அப்படி இல்லை. நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும், நம்ம வீடு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். சீதா உங்களுக்கு டீச்சரா கிடைக்கிறதுக்கு நீங்க புண்ணியம் பண்ணிருக்கணும். அதனால அவங்க என்ன சொல்றாங்களோ அதை மரியாதையோட கேட்டு நடக்கணும். புரியுதா? முடிக்கலாம் பாரு. உங்ககிட்ட தான்டா சொல்றேன். ஐயா சாப்பிட வாங்க, அப்பதான் குழந்தைங்களும் சாப்பிட வருவாங்க. நானும் காலகாலத்துல சாப்பிட்டு தூங்க முடியும். சீதா வீட்டுக்கு போகும்போது நான் பசியோட தாண்டா போனேன். ஆனா அந்த மாமியும் சீதாவும் பேசுறதை கேட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இவங்களுக்காக சீதா அங்க விரதம் இருந்துட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது சீதாவுக்காக நான் ஒருவேளை விரதம் இருந்தா தப்பா? நீங்க விரதம் இருங்க, எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட போறேன். குழந்தைகளா, ராத்திரி பூரா பட்னி கிடந்திருக்கீங்க. இப்ப ஸ்பெஷலா டிஃபன் பண்றேன், சாப்பிட்டு ஸ்கூல் கிளம்புங்க. என்னது 3 பேரும் சாப்பிடலையா? ஹோம்ஒர்க் பண்ணாதான் டிஃபன் கொடுக்கணும்னு நீங்க சொல்லிட்டு போயிட்டீங்க. அவங்க ராத்திரி பூரா பட்னியாவே தூங்கிட்டாங்க. என்ன மணி, அவங்க படிக்காம விளையாடிட்டு இருந்தாங்க. நான் ஏதோ கோவத்துல அப்படி சொல்லிட்டு போயிட்டேன். நீங்களாவது சாப்பிட வைக்க வேண்டியதானே?
ராத்திரி 11 மணி வரைக்கும் கெஞ்சி பார்த்துட்டேன். ஒரு டம்ளர் பால் கூட சாப்பிட மாட்டேன்ட்டாங்க. நான் என்ன பண்ண முடியும்? மணி டிஃபன் எடுத்து வச்சிருக்காரு, 3 பேரும் சாப்பிடுவாங்க. இல்ல சீதா, நாங்க தப்பு பண்ணிட்டோம். நீ வேற பனிஷ்மெண்ட் கொடுத்துட்ட. நீ சொல்லாம நாங்க எப்படி சாப்பிடுறது? ஓகே, ஐம் சாரி. நான் இது கோவத்தில் அப்படி சொல்லிட்டேன். நீங்க சாப்பிட வேண்டியதானே? நீங்க ஒழுங்கா படிச்சா நான் ஏன் கோவப்பட போறேன்? இனிமே ஒழுங்கா இருக்கும் சீதா. நேற்று ராத்திரி தாத்தா திட்டினதுக்கு அப்புறமா எங்களுக்கு புத்தி வந்துச்சு. நாங்க தப்பு பண்ணிட்டோம் சீதா. ப்ராமிஸ் சீதா, இனிமே நீ சொல்றபடி நாங்க நடக்கிறோம். மன்னிச்சிட்டேன்னு சொல்லு சீதா. ப்ளீஸ் சீதா, Please. ப்ளீஸ். வாங்க. குட் மார்னிங் சார். மார்னிங். சென்ட் ஜோசப் ஸ்கூல் ஏதோ மெஷின் ஒர்க் பண்ணலான்னு சொன்னாங்க. சால்வ் பண்ணிட்டீங்களா? இட்ஸ் பீன் டன் சார். ஓகே, பேமெண்ட் வாங்க போகணும், அதான் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. என்ன? உங்ககிட்ட பர்சனலா ஒரு விஷயம் பேசணும். இங்கே வா. சரி சொல்லுங்க. நீங்க அடிக்கடி என்ன ஹாஸ்டல்ல வந்து பாக்குறத பத்தி. தப்பா பேசுறாங்களா? இல்ல சார், விதவிதமா பேசுறாங்க. விதவிதம்னா? நான் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டேன். ஆனா அவங்க என்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்னு என்கிட்டே திருப்பி கேள்வி கேக்குறாங்க. நீ என்ன சொன்ன? என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியல. என் ரூம்மேட் மட்டும் ராதா சார் உங்ககிட்ட காட்டுற அன்பு நிச்சயமா காதலா இருக்காதுன்னு சொல்றா. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, எஸ். யா, எஸ் பிரபா, ஐல் கம். அர்ஜென்ட் கால். என்ன சொன்னீங்க? சார், ஜஸ்ட் கிவ் மீ சம் டைம். என்ன பிரபா, என்னாச்சு? 2 தடவை ஃபோன் பண்ணிட்ட. பிரபா, என்னாச்சு? எனி ப்ராப்ளம்? எனக்கு ப்ராப்ளம் குழந்தைங்க தான், சீதாவால தான். மறுபடியும் சீதாவை ஏன்டா வீட்டுக்குள்ள சேர்த்தோன்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதைத்தான் நானும் சொன்னேன். நீ தான் உங்க அப்பா சொல்றாரு, தாத்தா சொல்றாருன்னு சொன்ன. எனிவே, இப்போ என்ன மறுபடியும் பிரச்சனை பண்றாளா? எனக்கு என் குழந்தைங்க சாப்பிடலன்னா எதுவுமே ஓடாதுடா. நேற்று நைட்டு குழந்தைங்க எதுவுமே சாப்பிடல, காலையிலேயும் அதே நிலைமை தான். என்ன செய்யறதுன்னே தெரியல, மனசு பூரா வீட்லயே இருக்கு. ஏன் சாப்பிடல? அது நேற்று ஈவினிங் பசங்களாம் ஹோம்ஒர்க் பண்ணல. சீதா பெரிய இவ மாதிரி ஹோம்ஒர்க் பண்ணலன்னா நீ நைட்டு உங்களுக்கு டின்னர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டா. பசங்களாம் ரொம்ப வீராவேசமா அவ சொன்னதே வேத வாக்க எடுத்துக்கிட்டு நைட்டு சாப்பிடல. மார்னிங் பால் கூட சாப்பிடல. எனக்கு எப்படி இருக்கும்? ஆஸ் யூஷுவல் கத்திட்டு ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன். அவ சொன்னாங்கிறதுக்காக குழந்தைங்க யாரும் சாப்பிடலையா? என்னடா சொல்ற? உனக்கு மட்டும்தான் பிளட் ரிலேஷன்ஷிப் இருக்கு, அவளுக்கு இல்ல. மறுபடியும் ஞாபகப்படுத்து, அவ வெறும் வேலைக்காரி மட்டும்தான். உனக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரியலையே. சீதா தான் அவங்களுக்கு எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கா. நான் அவளை ஏதோ கோமா கத்தினு வச்சுக்க, அவ்வளவுதான், மறுபடியும் உண்ணாவிரதம். எனக்கு குழந்தைங்களுக்கு என் மேல இருக்கிற அஃபெக்ஷன் குறைஞ்சிட்டு இருக்கோன்னு பயமா இருக்குடா. நான் வேலை பார்க்கறது, உயிரோட இருக்கிறது எல்லாமே அவங்களுக்கு தானடா. அது அவங்களுக்கு புரியல. நான் யூஸ்வலா ஆஃபீஸில் வீட்டை பற்றியும் வீட்டில் ஆஃபீஸை பற்றியும் நினைக்கூடாதுன்னு இருக்கிறவன். என் குழந்தைங்க விஷயம் என்னை போட்டு வறுத்து எடுத்துட்டு இருக்கு. என்ன செய்யறதுன்னு தெரியல. சரி ராதா, நீ என் நிலைமையில இருந்தா என்னடா செய்வேன்? ஒன்று தான் செய்வேன். ஆனா அது இப்ப செய்வியா இல்லையான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அதை செய்யலன்னு வச்சுக்க, நீ எது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறியோ அதான் நடக்கும். சொல்லட்டுமா? பேசாம உன் குழந்தைகளை கொடைக்கானல் இருக்கிற ஸ்கூல்ல சேர்த்து. என் ஃப்ரெண்டு தான் அங்கே பிரின்சிபலாக இருக்கான். நல்ல ஸ்டாண்டர்ட், உன்னை விட 10 மடங்கு நல்லா பார்த்துப்பாங்க. ஃபிசிக்கலி மென்டலி they'll be perfectly all right. என்ன சொல்ற?
என்ன சொல்றது? குழந்தைங்க என்னை விட்டு பிரிஞ்சிருப்பாங்கங்கிறத தவிர நீ சொல்றதுதான் சரின்னு நினைக்கிறேன். ஒரு வருஷம் அங்கேயே தங்கி படிக்கட்டும், அதான் நல்லது. Excuse me, sir. May I come in? Come in. Good morning, sir. Good morning. What is the matter? என்னம்மா விஷயம்? மிஸ் அட்டெண்டன்ஸ் எடுத்துட்டு வர சொன்னாங்க. உன்னை எதுக்குமா அனுப்பிச்சாங்க? ஸ்கூல்ல பியூன் இல்ல? அவர் இன்னைக்கு லீவா? I see. ஓகே, எடுத்துக்க. Thank you, sir. ஹலோ, பிரின்சிபல் இருக்காரா? நான் டேனியல் ராஜ் தான் பேசுறேன். நீங்க யாரு? மிஸ்டர் டேனியல், குட் ஈவினிங். நான் மெகாபிட் கம்ப்யூட்டர்ஸ்லேருந்து ராதாகிருஷ்ணன் பேசுகிறேன். எஸ், ஐ நோ யூ வெல். உங்களை தான் எனக்கு நல்லா தெரியுமே. மிஸ்டர் பிரபாகர் சொல்லி நீங்க தான் எங்க ஸ்கூலுக்கு கம்ப்யூட்டர் சப்ளை பண்ணிருக்கீங்களே? ஆமாம் சார், எனக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. நம்ம பிரபாவோட குழந்தைகள்லாம் எந்தெந்த ஸ்டாண்டர்டில் படிக்கிறாங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? 1 மினிட் சார். ஏமா, நீ மிஸ்டர் பிரபாகரோட டாக்டர்ல? ஆமா சார். உன்னோட தம்பி தங்கை எல்லாம் எந்த கிளாஸ்மா படிக்கிறாங்க? கார்த்திக் 5th ஸ்டாண்டர்ட் சார், பூஜா 2nd ஸ்டாண்டர்ட், நான் 9th ஸ்டாண்டர்ட். I see. Okay. Suja is in 9th standard, Karthik is in 5th standard, and Pooja is in 2nd standard. ஆமா, நீங்க எதுக்காக இந்த டீடைல்ஸ்லாம் கேக்குறீங்க சார்? கொடைக்கானலில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்கூல் ஹாஸ்டலோடு இருக்கு. நான் இப்போ அங்கேருந்து தான் பேசுகிறேன். பிரபாவோட குழந்தைகள் எல்லாம் இங்கே சேர்த்துறதா அவர் முடிவு பண்ணியிருக்காரு. என்ன சார், இப்போ ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் வருது. இந்த சமயத்தில் நீங்கள் டிசி வாங்கிட்டு போனீங்கன்னா 1 இயர் வேஸ்ட்டாக போயிடாதா? அப்படி எதுவும் நடக்காது சார். ஏன்னா கொடைக்கானல் ஸ்கூலுக்கு நாங்கள் நிறைய நன்கொடை கொடுத்துருக்கோம். கம்ப்யூட்டர் லேபுக்கும் நிறைய ஸ்பான்சர் பண்ணியிருக்கோம். அதனால் குழந்தைகளோட படிப்பை கெட்டு போகிற அளவுக்கு நாங்கள் பார்த்துக்குறோன்னு அவங்க உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. எனிவே, நான் மெட்ராஸ் வந்த உடனே உங்களை பார்த்து நேரில் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன். பாய். ஓகே சார், நான் கிளம்புறேன் சார். சரிம்மா. உங்களை நான் எங்கெல்லாம் தேடுறது? என்ன 3 பேரும் ரொம்ப சைலண்டா உட்காந்துருக்கீங்க? ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்களா? நாங்க எந்த தப்பு பண்ணல. பின்ன என்ன? இன்னும் 4 டேஸ்ல பூஜாவோட பர்த்டே வருது. அது கிராண்டா கொண்டாட முடியுமான்னு சந்தேகமா இருக்கு. ஏன் கொண்டாட முடியாது? பிரமாதமா கொண்டாடிடலாம். என் பர்த்டே செலிப்ரேட் பண்ண வேண்டாம். ஏமா வேண்டான்னு சொல்ற? சீதா, பென்ஸ்ராதா அங்கிள் எங்க பிரின்சிபால் கிட்ட எங்களை கொடைக்கானல் ஹாஸ்டல்ல சேர்க்கிறதா சொன்னாங்க. அதை நான் கேட்டேன். நாங்க நல்லா தானே படிச்சுக்கிட்டு இருக்கோம். எங்களை எதுக்கு ஹாஸ்டல் சேர்க்கணும் சீதா? சீதா, நான் ஹாஸ்டல் போக மாட்டேன் சீதா. பூஜா, அழக்கூடாதுமா. இப்ப என்ன, நீங்க 3 பேரும் ஹாஸ்டலுக்கு போக கூடாது, அவ்வளவுதானே? ஆமா. நான் சொல்ற மாதிரி நீங்க கேப்பீங்களா? கேப்போம். நிஜமா? நிஜமா. நீங்க 3 பேரும் நல்லா படிச்சு வர ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும். வாங்குவீங்களா? வாங்குவோம். சரி, உங்களை ஹாஸ்டலுக்கு அனுப்ப வேண்டாம்னு சொல்லி நான் அப்பா கிட்ட பேசுறேன். அப்ப பூஜாவோட பர்த்டே ஜாம் ஜாம் கொண்டாடிடலாம்.